வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்க நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்கிறார் ஜனாதிபதி. கல்குடா மது உற்பத்தி தொழிற்சாலைக்கு எதிராக ஓட்டமாவடியில் அணி திரண்ட மக்கள். மன்னாருக்கு வருகை தந்த பிரதமர் தம்மை உதாசீனப்படுத்தி சந்திக்காமல் சென்றுவிட்டார். காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் கவலை. கப்பாபிலவு காணிகள் விரைவில் விடுவிக்கப்படலாம். எதிர்க்கட்சித் தலைவர் நம்பிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். தேசிய ராணுவ வீரர்கள் நினைவு தின வைபவம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று நடைபெற்றது. தேசிய ராணுவ வீரர்கள் நினைவு தின வைபவம் பாராளுமன்ற கட்டிட தொகுதிக்கு அருகில் அமைந்துள்ள ராணுவ நினைவு தூபி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த வைபவத்தில் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், பாதுகாப்பு பிரிவின் உயர் அதிகாரிகள், ராணுவ வீரர்களின் உறவினர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களை நினைவு கூர்ந்தல், சர்வமத வழிபாடுகள் இடம்பெற்றதுடன் 1 நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. தேசத்தின் சுதந்திரம் மற்றும் முழுமையான சுதந்திர ஜனநாயக சமூகத்தை நாட்டிற்குள் ஏற்படுத்திய சிரேஷ்ட ராணுவ வீரர்களுக்கு கௌரவம் அளிக்கும் நாளே இன்று. அரசாங்கம் என்ற ரீதியில் ராணுவ வீரர்களின் நலனுக்காக விசேட சலுகை திட்டங்கள் வழங்கியுள்ளோம். அனைத்து ராணுவ வீரர்களுக்கும் தனித்தனி வீடுகள் பெற்றுக் கொடுக்கும் வேலை திட்டம் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றது. முப்படையை சேர்ந்த அனைவரையும் சிறந்த தரத்துடன் நவீன தொழில்நுட்பத்துடன் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. எமது பாதுகாப்பு பிரிவில் அதிகப்படியான உறுப்பினர்கள் இருப்பதாக அனைத்து சந்தர்ப்பங்களிலும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. தேசிய பாதுகாப்பின் நிமித்தம் எந்த விதத்திலும் பாதுகாப்பு பிரிவினரின் எண்ணிக்கையை குறைக்காது முப்படையினரை மேலும் சக்திமயப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதனைத் தொடர்ந்து உயிர்நீத்த ராணுவ வீரர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. ராணுவ வீரர்களின் உறவினர்களும் தமது உறவுகளுக்கு மலரஞ்சலி செலுத்தினர். கல்குடாவில் மதுபான உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கக்கூடாது என வலியுறுத்தி மட்டக்களப்பு ஓட்டமாவடி பகுதியில் இன்று பாரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மட்டக்களப்பு ஓட்டமாவடி பகுதியில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பெருமளவானவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். கல்குடாவில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற மதுபான உற்பத்தி தொழிற்சாலையின் நிர்மாண பணிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் இதன்போது கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதிமேதகு ஜனாதிபதி அவர்களும் கௌரவ பிரதம மந்திரி அவர்களும் இந்த விஷயத்தில் தலையிட்டு இந்த மதுபான உற்பத்தி சாலையை தடை செய்வதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு எங்களுடைய இந்த மக்களுடைய குரலுக்கு செவிசாய்ப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த நாட்டிலே மதுபானம் முற்றாக அழிய வேண்டும். இந்த கல்குடா பிரதேசம் இந்த நாட்டு முழுதுக்கும் மதுபானத்தை விநியோகிக்கின்ற ஒரு பிரதேசமாக எதிர்காலத்திலே வந்துவிடுமா என்ற பயம் இந்த பிரதேசத்திலே வாழ்கிற ஒவ்வொரு மகனுக்கும் இருக்கிறது. அண்மையிலே இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் ஓட்டமாவடி தேசிய பாடசாலைக்கு வந்த பொழுது அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த நாட்டின் ஜனாதிபதிக்கு நாங்கள் இந்த செய்தியை வழங்கியிருக்கிறோம். கடந்த வருடம் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்திக்கு அரசாங்கம் ஒதுக்கிய பணம் 3200 மில்லியன் ரூபாய்க்கு. ஆனால் போதைக்காக இந்த மாவட்டத்திலே செலவு செய்திருப்பது 3600 மில்லியன் ரூபாய்கள் என்பதை எங்களுக்கு இந்த மதுபான சாலையிலே தொழில் தேவையில்லை. இந்த விடயத்திலே அதிக அக்கறை எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் மாவட்ட ரீதியிலே இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து சென்று தேசிய மட்டத்திலே இந்த போராட்டத்தை நாங்கள் நகர்த்திக் கொண்டு செல்ல வேண்டி வரும். கல்குடாவிலே கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற எத்தனை ஃபேக்டரி கிட்டத்தட்ட 450 கோடி ரூபாய் பெருமையிலே இந்த ஃபேக்டரி அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே போதையினாலும் முன்கட நிதியினாலும் போன்ற பல்வேறு விடயங்களால் மாவட்டம்
கொஞ்சம் கொஞ்சமா அழிந்து கொண்டிருக்கின்ற சூழலிலே இந்த மதுபான உற்பத்தி சாலை என்பதை எங்களுக்கு அறவே வேண்டாம் என்பதால் எங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுடைய கோரிக்கையா இருக்கின்றது. கடந்த காலங்களிலே பிரதேச சபையிலே பிரதேச செயலகம் நடந்த கூட்டங்களிலே மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே இந்த மாவட்டத்தினுடைய மக்கள் பிரதிநிதிகள் பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவித்தும் இன்று இந்த கல்குடா மதுபான உற்பத்தி சாலை கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த நல்லாட்சியுடைய ஜனாதிபதி அவர்கள், பிரதமர் அவர்கள் இந்த மதுபான உற்பத்தி சாலையை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அவ்வாறு இந்த மாவட்டத்தில் விளைகின்ற நெல்லுகளும் சோளமும் இந்த நெற்று ஃபேக்டரிக்கு போகுமான இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாதிக்கப்பட போவது வறுமை கோட்டைக்குள் வாழ்கின்ற 80% மக்கள். எதனால் உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றை ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் ஆதரவாளர்கள், ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தின் ஆதரவாளர்கள் அங்கு தாவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் கூடுதலாக நடைபெற்றிருக்கின்றது. அதிலே தன்னை அமைப்பாளர் என்று காட்டிக் கொள்ளுகின்ற மட்டக்களப்பு சசிதரன் என்பவரும் அவரோடு துணையாக நிற்கின்ற ஜெகன் என்பவருமாக கூடிய தீவிரத்திலே அதிலே செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த எதனால் தொழிற்சாலையை ஆரம்பிக்கின்ற அலோசியஸின் ஆதரவாளர்கள் கொடுக்கின்ற லஞ்சத்தை பெற்றுக் கொண்டு இன்று இந்த தொழிற்சாலை பலருக்கு நன்மை பயக்கும், பல தொழில் வாய்ப்பை தரும் என்று கூறித்திருக்கிறார்கள். இந்த எதனால் தொழிற்சாலை உடனே தாவித்த உடனே அதன் பாதகம் தெரியாது, போக போகத்தான் அதன் பாதகம் தெரியும், தொழில் வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே இது தேவை என்று தெரிபவர்கள் யார் என்று பார்த்தால் முஸ்லிம் பிரதிநிதிகள் அல்ல, தமிழ் மக்கள் தான், தமிழ் மக்களின் ஒரு சில பிரதிநிதிகள் தான், தமிழ் புத்திஜீவிகள் தான் தெரிகிறார்கள் சிலர். இதேவேளை இந்த வாரம் நடைபெற்ற களுவாஞ்சிக்குடி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போதும் இந்த மதுபான உற்பத்தி தொழிற்சாலை குறித்து கருத்து தெரிவிக்கப்பட்டது. இந்த மதுபான தொழிற்சாலையை ஒரு அமைச்சர் பார்வையிட்டு போறாரு என்று சொல்லி அமைச்சர் வந்து அந்த இடமெல்லாம் பார்த்துட்டு போனதா கேள்விப்பட்டாங்க. அப்ப இப்படி எல்லாம் அந்த பிரச்சனை இருக்கு. அப்ப நாங்க எவ்வளவு கதைச்சது வந்துகிட்டு, எனவே இதுக்குள்ள உள்ள பிரச்சனைகளிலிருந்து நாம தான் மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் விளக்கத்தை பிரிச்சு கொடுக்கணும். அப்ப இதை நாங்க வேறு வகையில நாங்க செஞ்சு கொடுக்கக்கூடிய வழிவகைகளை தேடணும். மக்கள் சக்திங்கிற விஷயத்துக்கு முன்னால கொண்டு கொடுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. கல்குடா மதுபான உற்பத்தி தொழிற்சாலையின் நிர்மாண பணிகளை கண்காணிக்க சென்ற அமைச்சர் யார்? இது தொடர்பில் பிரதி அமைச்சர் அமீர் அலியிடம் இன்று நாம் வினவினோம். அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஒரு ராஜாங்க அமைச்சர் கல்குடா மது உற்பத்தி தொழிற்சாலையை பார்த்து யாருன்னு 2-3 பேரை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. நான் களம்புக்கு வந்துதான் அவர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு செய்யறதுக்கு 2-3 அமைச்சர் பார்த்துட்டு போறதா அடிபடுதா பேர்? ஒவ்வொருத்தரும் ஒரு பேரை சொல்றான். அப்ப நான் யாரையுமே சொல்லலாதானே. நீங்க அப்ப காணல? நான் காண இல்ல. அப்ப அதுக்காக அவனை கண்டு நான் பார்லிமெண்ட்ல காய்ச்சி போட்டு நான் சொல்லுவேன் உங்களுக்கு. அப்ப நீங்க யாரோட பேர் அடிப்படுதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளலாமா? இல்ல அதை நான் சொல்லுவேன். நான் இப்ப சொல்லிக்கிட்டு பிரச்சனை இல்ல. நான் அது இப்போ எந்த வாயில அப்படி இல்லன்னு சொன்னா அவங்க சொல்றாங்க. நான் காய்ச்சி போட்டு நான் சொல்லுவேன். இல்ல என்னண்டா நீங்க இப்படி அன்னைக்கு சொல்றேன்னு சொன்னீங்க, பிறகு போகல. நான் என்ன இன்றைக்கு இதை முடிச்சுதான் வரேன். இப்ப என்னண்டா அவங்க அதுல போனதான் கேள்வி, உள்ளுக்கு பார்த்து கேள்வி இல்ல. சரி, இது இப்ப நீங்க சொல்லிட்டு இப்ப சொல்லாம இருக்கல மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் வரையலாம். நீங்க வெளியில அப்படி எதிர்ப்பு தெரிவிச்சு கொண்டு உள்ளுக்கு ஆதரவு அப்படின்ற மாதிரி கண்டன பேராடி செஞ்சு கொடுத்தா விரைவில் உங்களுக்கு சொல்ல முடியும் நினைக்கிறீங்களா? அந்த மாகாண சபையிலும் பாத்தீங்கன்னா பல தீர்மானங்கள் நிறைவேற்றியாச்சு. இங்க அபிவிருத்தி குழு கூட்டத்திலையும் நிறைய எதிர்ப்பான தொடர்ந்து செஞ்சு கொண்டு தானே போறாங்க. நானும் அதான், அது உண்மையிலே சவால் தான். உண்மையிலே வெளியில சொல்லலாத பக்கம் எங்களுக்கு ஏனென்றா நாங்களும் அபிவிருத்தி குழு அதுல டிஎன்ஏக்குள்ளேயும் கொஞ்சம் பேரு சப்போர்ட் பண்ணினோமா. அப்படி நீங்க அப்படி சொல்லலாம். அப்படி இன்னைக்கு யோகேஸ்வரன் பேசினாரு. டிஎன்ஏக்குள்ளேயும் சப்போர்ட் இருக்கா? இன்னைக்கு யோகேஸ்வரன் பேசினாரு. அப்ப அன்னைக்கு நீங்க மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்துல வச்சு அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்துல சொன்னது அப்ப உங்களுக்கு தெளிவான இவரு தான் போனாருன்றது தெரியாம தான் சொல்லி இருக்கிறீங்க. அது அவங்க சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. என்னன்னு சொன்ன அபிவிருத்திக்குள்ள யாரோ அமைச்சர் தேடி கொண்டு விளக்கப்படுத்தி போட்டு நான் சொல்லுவேன் உங்களுக்கு. நான் பயம் இல்ல, நான் கேட்டு சொல்றதெல்லாம் வேணும். சொல்றா கரெக்டா இருக்கணுமே. பிரதி அமைச்சர் கூறும் வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் மறைமுகமாக இந்த தொழிற்சாலைக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்களா? நீங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தில் சொன்னீங்களாம், தமிழ் தேசிய கூட்டமைப்புல இருக்க சில உறுப்பினர்களும் இந்த கல்குடா மது உற்பத்தி தொழிற்சாலைக்கு ஆதரவா செயற்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவையில் யாருன்னு சொல்ல முடியுமா? அதை சொல்லல, ஆனா அவ்வாறு இருக்கிறாங்க தான். நான் சொல்லல. நீங்க அப்படி ஒண்ணு சொல்ல இல்லையா? அப்படி சொல்லல. பிரதி அமைச்சர் சொல்றாரு இன்றைக்கு இதுல ஆர்ப்பாட்டத்துல வச்சு நீங்க அப்படி சொன்னதா சொல்றாரு அவர். இல்ல, நான் அப்படி சொல்லல. ஆனா ஒட்டுமொத்த முஸ்லீம் அரசியல்வாதிகள் கொண்டா இருக்கிறாங்க. தமிழ் அரசியல்வாதிகள் தான் ஒற்றுமையாக இல்லாத நிலையில் இருக்குது என்று சொன்னார். ஆனா ஒட்டுமொத்த முஸ்லீம் அரசியல்வாதிகள் கட்சி பேதமின்றி இதுல
ஒற்றுமையா நிக்கிறாங்க. இந்த தொழிற்சாலையில் இயங்கக்கூடாது. அப்ப சிலர் வெளிப்படையா இதை எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி மறைமுகமா இதற்கு ஆதரவா செயற்பட்ட ஆட்களும் இருக்காங்கன்னு சொல்றீங்களா? ஆதரவா இருக்காங்க. என்னன்னா நாங்க கொடுத்த கடிதத்திலே துரைராசசிங்கம் விவசாய அமைச்சர், மாகாண சபை உறுப்பினர் கருணாகரன், மாகாண சபை உறுப்பினர் கிருஷ்ணபிள்ளை இந்த 3 பேரும் சைன் வைக்க மறுத்து விட்டாங்க. அது தொழிற்சாலை நல்லம், ஆகையால நாங்கள் அதுக்கு எதிராக கையெழுத்து வைக்க மாட்டோம். ஆனா இப்ப மாகாண சபை கூட்டத்திலையும் அதே மாதிரி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்கள், மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களையும் இத்தகைய தீர்மானம் கொண்டு வந்தாலும் இந்த தொழிற்சாலையின் நிர்மாண பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுது. அப்ப இதுல தெளிவா யார் இதுக்கு பின்புலத்தில் இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? அரசாங்கத்துல பூரண ஆதரவோட தான் இது நடக்குது. அரசாங்கத்துல முக்கிய 2 பிரதான கட்சிகளும் இணைஞ்சுதான் ஒரு அரசாங்கம் இருக்குது. தேசிய கட்சி அரசாங்கம், ஐக்கிய தேசிய கட்சின்றத உங்களால சொல்ல முடியும் என்ன? என்னன்னு கேட்டா அதுக்கு பொறுப்பா இருந்து செயற்படுகின்றவர்கள், இங்க சாமான எல்லாம் கொடுத்து எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளர் என்று சொல்ற சசிதரன். அதே நேரத்தில் அடுத்தது கல்குடா தொகுதிக்கு தான் அமைப்பாளர் என்று கூறிக்கொள்ளுகின்ற ஜெகன். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு பொறுப்போட இந்த பதில நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு எதிரான அதுக்கான ஆதாரம் இருக்கா? உங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு அவங்க 2 பேரும் தான் செய்யறாங்கன்றதுக்கு ஆதாரம் என்னட்டு இருக்குது என்னன்னு கேட்டா இந்த வீட்டிலே என்னட்ட பேசினவங்க நான் பகிரங்கமாக இன்றைக்கு நடந்த கூட்டத்திலையும் 2 பேரும் சொல்லுவேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்ட மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம், கிழக்கு மாகாண சபை அமர்வு மற்றும் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்களில் இந்த மதுபான உற்பத்தி தொழிற்சாலையின் நிர்மாண பணிகள் நிறுத்தப்பட வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. எனினும் அந்த நிர்மாண பணிகள் இன்றும் தொடர்கின்றன. இந்த மதுபான உற்பத்தி தொழிற்சாலையின் பின்புலத்தில் செயற்படுகின்றவர்கள் யார் என்பதை மக்களின் நலனை கருத்தில் கொண்ட மக்கள் பிரதிநிதிகள் வெளிப்படுத்த வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாகும். கேப்பாப்பிலவு ராணுவ முகாம் அமைந்துள்ள 432 ஏக்கர் காணி ஒரு மாதத்தில் விடுவிக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவிக்கின்றார். நிலமீட்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களை எதிர்க்கட்சித் தலைவர் நேற்று தினம் சந்தித்திருந்தார். சொந்த இடத்தை நாங்கள் இன்னும் 90 நாள் எனக்கு கிடைக்கிற தகவல்களின் அடிப்படையில் கூடுதலான காணி விடுவிக்கப்பட்டாலும் கூட ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அவர்கள் பாரிய அளவுக்கு கட்டிடங்களை கட்டி, பல்வேறு பெருமதிமிக்க கட்டிடங்களை கட்டி அந்த பிரதேசத்திலிருந்து அவர்கள் விலகுவது அவ்வளவு இலகுவான விடயமா இருப்பதாக எங்களுக்கு தென்படுகிறது. பழைய அரசாங்கம், மஹிந்த ராஜபக்சேவுடைய அரசாங்கம் மக்களுடைய சம்மதம் இல்லாமல் மக்களுடைய காணியை அவ்விதமாக பயன்படுத்தியிருக்கு. நான் அதை பற்றி பேசிக் கொண்டு இருக்கிற பொழுது ஜனாதிபதி உங்களுக்கு தெரியாது, அம்பாறை மாவட்டத்தில் தெற்கு புறமாக கடற்கரை ஓடுமாக 3 பெரிய பங்களாக்கள் கட்டியிருக்காரு. ராஜபக்சேவுடைய 3 மகன்மார். அது ஒரு தமிழ் பிரதேசம், அம்பாறை மாவட்டத்தில் தென்புற எல்லையில் உள்ள பிரதேசம். மக்களுடனான சந்திப்பின் பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் கேப்பாப்பிலவு ராணுவ முகாமிற்கு சென்று அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். 243 ஏக்கர் காணி உடனடியாக விடக்கூடிய நிலைமை இருக்குது. 189 ஏக்கர் காணி அவர்களுடைய கணிப்பின்படி இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள தங்கள் விடுவதாக சொல்லுகின்றார்கள். நிச்சயமாக ஒரு மாதத்துக்கு விடுவது சொல்றார்கள். அதை கொஞ்சம் துரிதப்படுத்தக்கூடிய நிலைமை இருக்கலாம். மொத்தமாக 432 ஏக்கர் காணி ஒரு மாதத்துக்குள்ள விடப்படக்கூடிய நிலைமை நிச்சயமாக இருக்குது. இன்னும் 111 ஏக்கர் காணி தாங்கள் விடுவிப்பதற்கு தங்களுக்கு எதுவும் ஒரு 6 மாதம் அவகாசம் தேவை. அதை விட ஒரு 10 கோடி ரூபாய் தேவை. அதையும் விரைவில் விடுவதற்கு தாங்கள் முயற்சிப்பதாக ஒத்துக்கொள்கிறோம். 6 மாதம் என்றால் அது குறைக்கலாம். 543 ஏக்கர் காணி விடுவிக்கக்கூடிய நிலைமை இருக்குது. 70 ஏக்கர் 2 ரூட் சம்பந்தமாகத்தான். அதிலிருந்து தாங்கள் விலகுவதாக இருந்தால் தங்களுக்கு 400 மில்லியன் ரூபாய் தேவைப்படுவார். ஆனபடியால் இப்பத்திய பாட்டுக்கு அந்த காணிலிருந்து விலகுகிற நோக்கம் அவர்களுக்கு இல்லை. நீங்கள் விலகுவது அவசியம், விலக வேண்டும் என்றுதான் மக்கள் சொல்லுகின்றார்கள். எதிர்க்கட்சித் தலைவரின் இந்த கருத்து தொடர்பில் ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ரோஷான் செனவிரத்னவிடம் நாம் வினவினோம். முல்லைத்தீவில் உள்ள காணிகளை விடுவிப்பதற்கு எவ்வித சிக்கலும் இல்லை எனவும், தற்போது பாதுகாப்பு படையினர் தங்கியுள்ள காணிகளை விடுவிக்கும் பட்சத்தில் அவர்களை வேறு இடங்களுக்கு மாற்றீடு செய்வதற்கும் பணம் தேவைப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அந்த வகையில் 5 மில்லியன் ரூபாய் பணம் கிடைக்கும் பட்சத்தில் காணிகளை விட்டு மாற்றிடங்களுக்கு செல்ல தயாராக உள்ளதாகவும் ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ரோஷான் செனவிரத்ன தெரிவித்துள்ளார்.
கிளிநொச்சி பழை பகுதியில் நேற்றிரவு போலீசாரை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் குறித்து விரிவான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பழை கச்சார்வெளி பகுதியில் போலீஸ் ரோந்து சேவை வாகனம் ஒன்றை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டிருந்தது. இந்த வாகனம் தினமும் இரவு வேளையில் இரணைமடு மற்றும் முகமாலை ஆகிய பகுதிகளுக்கு இடையில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் இடம்பெற்றபோது வாகனத்தில் 4 போலீசார் இருந்தபோதிலும் அவர்களுக்கு இதன்போது பாதிப்பு ஏற்படவில்லை. வாகனத்திற்கும் சேதம் ஏற்படவில்லை என போலீசார் குறிப்பிட்டனர். T-56 ரக துப்பாக்கியால் 3 தடவைகள் சுடப்பட்டுள்ள அதேவேளை பின்னர் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது துப்பாக்கியின் ஒரு பகுதி மீட்கப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் கைவிரல் அடையாளங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் குறித்த பகுதியில் சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள அதேவேளை போலீஸ் மோப்ப நாய்களும் இதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை பழை பகுதியில் தொடர்ந்தும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இதேவேளை படையில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோக சம்பவம் தொடர்பில் வடமாகாண சபை உறுப்பினர் பசுபதி பிள்ளை கிளிநொச்சியில் இன்று வாரான கருத்தை வெளியிட்டார். அந்த நினைவு நாள் நேற்றைய தினம் முதலமைச்சர் அஞ்சல் உரையிலே பேசுகின்றார். இங்கே ராணுவம் சுத்தி இருக்கின்றது, கடற்படை இருக்கின்றது, விமானப்படை இருக்கின்றது. இங்கே ஒரு வெடிச்சத்தம் கேட்கவில்லை. 8 வருஷமாக சண்டை நடக்கவில்லை. எந்த தேவையும் இல்லாத காரணத்தினாலே இந்த வடக்கு மாகாணத்திலே இருந்து உடனடியாக கடற்படை, தரப்படை, விமானப்படை வெளியேற வேண்டும் என்று கேட்கின்றார். இரவு படகிலே வெடிச்சத்தம் முழக்கப்படுகிறது. அங்கே சத்தம் கேட்கவில்லை என்று நேற்றே பேசுகின்றார். நேற்று இரவு 11:30 மணிக்கு வெடிச்சத்தம் கேட்கின்றார். வெள்ளவத்தையில் சரிந்து விழுந்த கட்டடம் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்டது என கொழும்பு மாநகர ஆணையாளர் VK அனுர தெரிவித்தார். அதன் உரிமையாளருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் மாநகர ஆணையாளர் குறிப்பிட்டார். வெள்ளவத்தையில் உள்ள திரையரங்கு ஒன்றிற்கு அருகில் இருந்த 5 மாடி வைபவ மண்டபம் சரிந்து வீழ்ந்ததில் 24 பேர் காயமடைந்தனர். இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த ஒருவர் நேற்று மாலை சிரமங்களுக்கு மத்தியில் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார். ஹசலக்க பகுதியைச் சேர்ந்த 31 வயதான ஒருவரே அனர்த்தத்தில் உயிரிழந்துள்ளார். இன்றும் மீட்புப் பணிகள் இடம்பெற்றதுடன் 2 காணாமல் போயுள்ளதாக கூறி உறவினர்கள் 2 இன்றைய தினம் குறித்த பகுதிக்கு வருகை தந்திருந்தனர். இயற்கை கால்வாய்க்கு அருகில் கட்டாயமாக அனுமதி வழங்கப்பட மாட்டாது. இதுவே கால்வாய். இந்த கால்வாய் பகுதியிலே உடைந்து வீழ்ந்த கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டிருந்தது. கால்வாய் ஓரம் வரை அனுமதி பெறாமல் நிர்மாணிக்கப்பட்டிருந்தது. இந்த கட்டடம் நன்றாக உள்ளது. நாம் அனுமதி பத்திரம் வழங்கி நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. வி வடிவத்தில் இருந்த பகுதி தாளிறங்கியுள்ளது. உடைந்த கட்டடம் திருட்டுத்தனமாக நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. නෑ මේ කඩා වැටිච්ච එකේ කිසිම දෙයක් අපි ගාව නෑ. හොරෙන්මයි හදලා තියෙන්නේ. ඒ සැලසුම ඉදිරිපත් කළේ නෑ. மாநகர சபையின் எந்தவித அனுமதியுமின்றி 7 மாடிக்கு வைபவ மண்டபம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. தண்டனை சட்ட கோவையின் கீழ் உரிமையாளரை கைது செய்யுமாறு போலீஸ் மாதிபருக்கு நான் எழுத்து மூலம் அறிவித்துள்ளேன். தண்டநீதி සංග්‍රහය යටතේ මොහු අත්අඩංගුවට ගන්න කියලා මෙහි අයිතිකරු. உடைந்து விழுந்த கட்டடத்தை தேசிய கட்டட ஆய்வு நிறுவன அதிகாரிகள் இன்று மாலை கண்காணித்தனர். சில இடங்களில் SLS சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது. சில கம்பிகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. இறக்குமதி செய்யப்பட்டுள்ள கம்பிகளின் உறுதித்தன்மை தொடர்பில் எமக்கு கூற முடியாது. அதனை ஆய்வகத்தில் நிச்சயமாக சோதனையிட வேண்டும். இன்று காலை குறித்த பகுதிக்கு சென்று நாம் ஆராய்ந்தோம். திட்டம் ஒன்றிற்கு அமைய கட்டிடம் நிர்மாணிக்கப்படவில்லை என்பது தெளிவாக புலப்படுகின்றது. கொழும்பு நகரில் 10,000க்கும் அதிக சட்டவிரோத கட்டடங்கள் உள்ளன. அவ்வாறான அனைத்து கட்டடங்களின் உரிமையாளர்கள் மீதும் வழக்கு தாக்கல் செய்யப்படும். மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் அரச காணிகளில் நிர்மாண பணிகள் இடம்பெற்றால் அதனை அகற்றுவோம். இந்த நிலையை கருத்தில் கொண்டு 2017 ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் நகர அபிவிருத்தி அதிகார சபை குறித்த பகுதியை கண்காணித்தது.
வெள்ளவத்தை பம்பலப்பிட்டிய பகுதிகளில் இவ்வாறான 1800 சட்டவிரோத நிர்மாணங்கள் பதிவாகியுள்ளன. தேகிவளை, கல்கிசை, கொலனாவை பகுதிகளிலேயே அதிக அளவில் காணப்படுகின்றன. எமது சட்ட நடைமுறையில் தாமதம் உள்ளது. சட்ட நடவடிக்கை எடுக்க முன்னர் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் செயற்பாடுகளை துரிதப்படுத்தி இவ்வாறான செயற்பாடுகளை கட்டுப்படுத்த வேண்டியதே தற்போது நாட்டிற்கு தேவையான விடயமாகும். නීති ක්‍රියාමාර්ගය ගන්නකොට වෙන්න ඕනේ මේ හානිය වෙලා ඉවරයි. ඉතින් මා හිතන්නේ කඩිනම් නීති ක්‍රියාත්මක කිරීමේ இலங்கையில் கைப்பற்றப்பட்டுள்ள இந்திய மீனவர்களின் படகுகளை விடுவிப்பதற்கான நிபந்தனைகளை அறிவித்துள்ள போதிலும் இந்தியா இனமும் அதற்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை என கடற்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர சுட்டிக்காட்டுகின்றார். இந்திய மீனவ படகுகளை விடுவிப்பதற்கு முன்னர் இலங்கை கடற்பரப்பிற்குள் மீண்டும் பிரவேசிக்காமை உள்ளிட்ட நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் அமைச்சு குறிப்பிடுகின்றது. இந்த நிபந்தனைகள் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் ஊடாக தமிழக மீனவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த விடயம் தொடர்பில் கடல் தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீரவிடம் நாம் வினவினோம். මේක මේ ඉන්දියා අගමැති නරේන්ද්‍ර මෝඩි ලංකාවට ආපු එකේ ප්‍රතිඵලයක්ද? නෑ කිසිම ආකාරයක ඉන්දියාවේ අගමැතිතුමා ලංකාවට ආවේ බෝට්ටු ඉල්ලන්නවා. இல்லை, இந்திய பிரதமர் படகுகளை கேட்பதற்காக இலங்கை வரவில்லை. மீனவர் பிரச்சினை தொடர்பில் பேசப்படவும் இல்லை. நாம் அது குறித்து எவ்வித கோரிக்கைகளையும் முன்வைக்கவில்லை. ஜனாதிபதியின் அழைப்பை ஏற்று சர்வதேச வெசாக் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காகவே அவர் இலங்கைக்கு விஜயம் செய்தார். உத்தியோகபூர்வமாகவோ அல்லது உத்தியோகப்பற்ற முறையிலோ அவர் அது குறித்து கருத்து தெரிவிக்கவில்லை. அத்துடன் படகுகளை விடுவிப்பது தொடர்பில் நாம் இறுதி இணக்கப்பாட்டிற்கு வரவில்லை. இதுவரை எந்த படகையும் விடுவிக்கவில்லை. 2 நாடுகளினதும் மீனவர் பிரச்சினை தொடர்பில் நாம் கலந்துரையாடினோம். இதன்போது இந்த தொழிலில் இருந்து விடுபடுவதற்கு இந்தியா இணக்கம் தெரிவித்தது. அவர்கள் இவ்வாறு எமது பகுதிகளுக்கு வந்து மீன்பிடிப்பதை நிறுத்தி அவர்களுக்கு கடற்றொழிலில் வேறு துறைகளை மேம்படுத்துவதற்காக இந்திய மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு நிதி உதவி வழங்கியது. எனவே இந்த இணக்கப்பாட்டிற்கு அமைய படகுகளை விடுவிக்குமாறு விடுவிக்கப்பட்ட கோரிக்கை தொடர்பில் நாம் வடக்கின் அனைத்து மீனவ சங்கங்களுடனும் கலந்துரையாடினோம். நல்லிணக்கத்தினை ஏற்படுத்தும் வகையில் ஒரு தொகை படகுகளை விடுத்து முன்னோக்கி பயணிப்போம் என வடமாகாண மீனவர்கள் எனக்கு எழுத்து மூலம் அறிவித்தனர். அதன்படி ஆரம்பத்தில் கைப்பற்றிய 42 படகுகளை நிபந்தனைகளுடன் விடுவிக்க நாம் இணக்கம் தெரிவித்துள்ளோம். அந்த நிபந்தனைகளுக்கு இந்தியா இன்னும் இணக்கம் தெரிவிக்கவில்லை. அதற்கு அவர்கள் இணக்கம் தெரிவித்தால் நீதிமன்றத்தினூடாக படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுப்போம். அரசாங்கத்தின் இந்த தீர்மானம் தொடர்பில் வடக்கு கிழக்கு மீனவ சங்கங்களிடம் நாம் வினவினோம். இந்தியன் மீனவர்களின் 42 படகுகள் விடுவது சம்பந்தமாக அரசாங்கம் கூறியிருக்கின்றது. இந்த படகுகள் விடுவதற்கு நாங்களும் சம்மதம் தெரிவித்திருந்தாங்கள். அதற்கு சில நிபந்தனைகள் விதித்திருந்தாங்கள். அந்த நிபந்தனைகள் எதுவும் நிறைவேற்றாத வகையில் இந்த படகுகளை விடுவது என்பது பொருத்தமற்ற விஷயமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த இந்தியன் ரோலரின் இலங்கைக்கு வருவது அதை விட இந்த வடமராட்சி கிழக்கு இந்த தீவங்களுக்கு கூடிய அழிவு அங்கதான் இந்த இந்தியன் ரோலரால. இந்த இந்தியன் ரோலர் நாங்கள் நிப்பாட்டணும் என்று சொன்னா அவர்களுக்குரிய ஒரு நிபந்தனையை அரசாங்கம் நிர்ணயிச்சு கொண்டு இந்த இந்தியன் ரோலரை விடுவது பொருத்தமாக இருக்கும் என்பதை எங்களுடைய மக்கள் சார்பில் நான் கூறுவேன். படகுகளை விடுவதற்கு நாங்கள் சம்மதம் தெரிவித்திருந்தாங்களே ஏனென்றால் அவர்களும் எங்களை போல ஒரு கடற்தொழில் மக்கள், அவர்களும் எங்களை மாதிரி அந்த தொழில்களை கஷ்டப்பட்டு எடுத்திருப்பார்கள் என்று. இவர்கள் இலங்கை கடற்பரப்பில் எங்களுடைய தொழில்களை அழிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்திய மீனவர்கள் அத்துமீறி இலங்கை கடல் எல்லைக்குள் மீன்பிடிப்பதால் இலங்கை மீனவர்கள் பெரிய பாதிப்பை விளைவித்திருக்கிறது. அது என்ன என்றால் அவங்க பாதிக்கக்கூடிய வலைகள் நிலத்தில் உள்ள பாறைகளை உடைச்சி மேலில் உள்ள மீன்களை டிஸ்கோ முறையில் கையாண்டு அந்த மீன்களை பிடிப்பதால் அந்த மீன்கள் இங்கே இலங்கை கடலுக்குள்ள வர முடியாமல் திரும்பி ஆழ்கடலுக்கே திரும்பி சென்று போறதுனால இந்த எங்களுடைய இலங்கை மீனவர்கள் மிக பாதிப்படைகிறாங்க. தற்போது 42 படகு பிடித்துள்ளதாக அறிவித்திருக்கார்கள். அறிவித்த போது அந்த படகுகளை விடுதலை செய்வதை பற்றியோ இல்லை இவர்களை என்ன தண்டனை கொடுப்பது எங்களுடைய மீனவ சமூகங்களை அணுகிய எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க இல்லை. இப்போ திரும்ப மறுபடியும் அவர்களை விடுதலை செய்தால் திரும்ப அதே தவிர தான் மீண்டும் செய்ய போறார்கள். இந்த படகுகளை நாங்கள் ரிலீஸ் பண்றதுக்கு அதிகமாக மீன சமூகத்துக்கு விருப்பம் இல்லை. அமைச்சர் ரிஷாட் பதியுதீனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தோப்பூர் பகுதியில் இன்று பிற்பகல் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று வலுப்பெற்றது.
தோப்பூர் பிரதேச மக்களினால் இந்த கவனீர்ப்பு போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கடந்த பிப்ரவரி மாதம் தோப்பூர் பகுதியில் மணிக்கூட்டு கோபுரம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. எனினும் இதுவரை அதற்கான நடவடிக்கைகள் எதனையும் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். சுமார் 2-3 மாதங்களுக்கு முன்னால் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டிவிட்டு போனார்கள். அடிக்கலுக்கு இன்னும் எந்தவித ரவுண்ட் போட்டும் அமைக்கப்படவில்லை. எல்லாரும் வந்து சொல்லிட்டு போறாங்க, இந்த தோப்புல ரவுண்ட் போட் கட்டுவோம் சொல்லி போட்டு வாரவர்கள் எல்லாரும் பொய்ய சொல்லி கொண்டு தான் போறாங்க. இதுவரையில ஒரு முடிவு ஒன்றும் இல்லை. இந்த நாங்க கட்டிருக்கிறோம் ரவுண்ட் போட்டு பாருங்க, நீங்க இந்த தார் பரல வச்சு கட்டி ரவுண்ட் போட் மணிக்கூடு கட்டிருக்கிறோம். இதெல்லாம் ஏன் பொய்ய சொல்லிட்டு போறாங்க? இப்படி ஏன் பொய்ய சொல்லி கொண்டு போறாங்க? இந்த அரசியல்வாதிகள் எல்லாரும் ஓட்டு கேட்கறதுக்கு வராங்க, வந்து ஓட்டு எடுத்துட்டு போயிட்டு அவங்கள தாடி நாங்க போகணும். நாங்க போனோடனே எங்கட விஷயங்கள் ஒன்றும் முடிவதில்லை. புதிதாக அமைக்கப்பட்ட மன்னார் மாவட்ட செயலக கட்டட தொகுதி இன்று திறந்து வைக்கப்பட்டது. புதிய கட்டட தொகுதி திறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று முன்பகல் மன்னாருக்கு சென்றார். அமைச்சரவர்களையும் இப்பொழுது மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு அருகில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். ஜிஎஸ்டி பிளஸ் 6000 இலங்கையிலிருந்து 6000 பொருட்கள் எந்த ஒரு வரியும் இல்லாமல் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளுக்கான நடவடிக்கைகள் கடந்த மாதம் கிடைத்திருக்கின்றது. இது இந்த நாட்டு மக்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றியாகும். அரசியல்வாதிகளை விட அரசு அதிகாரிகள் இரவு பகல் மாறாது யுத்த காலத்திலே உயிரை கூட துச்சமென மதித்து தங்களுடைய பணியை இந்த மக்களுக்காக ஆற்றி இருக்கிறார்கள். கடலிலே பிரச்சனை, நிலத்திலே பிரச்சனை, இப்படி தொடர்ந்து பிரச்சனைக்குள் இருந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மக்களுக்கு நம்பிக்கையோடு இருக்கிற நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும். எங்களுடைய மக்களில் இந்த முள்ளிக்குளம் என்று சொல்லுகின்ற எங்களுடைய கிராமம் அது விடுவிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டாலும் கூட முழுமையாக எங்களுடைய மக்கள் தங்களுடைய இடங்களிலேயே குடியேறவில்லை. அதுபோல காணாமல் போனவர்கள், அதேபோல சிறையிலே இருப்பவர்கள், அதேபோல வேலையில்லா திண்டாடுகிறவர்கள், இப்படியெல்லாம் உங்களுடைய ஜனநாயக போராட்டத்தின் ஊடாக அவர்கள் வன்மையான போராட்டங்களை செய்யவில்லை, ஜனநாயக போராட்டத்தை செய்கிறார்கள். நீங்கள் செய்வீர்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு அவர்கள் செய்கிறார்கள். இன்று முள்ளிக்குளத்திலே 100 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. எனினும் அந்த காணியை கௌரவ அடைக்கலநாதன் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், இன்னும் அவர்கள் மக்களுடைய கையிலே கைவசப்பட இல்லவில்லை. அதனால் அதற்கு இன்றுதான் எனக்கு தெரிந்தது. எனினும் அதனை நான் நாளை கொழும்பிலே இருந்து தளபதிகளிடம் கேட்டு ஏன் இது தாமதம் என்பதை நான் உங்களுக்கு அறிவிப்பேன் இன்னும் ஒரு கிழமைக்குள். மக்களோ சிங்கள மக்களோ அவர்களுடைய காணிகளை அரசாங்கம் எடுத்திருந்தால் அந்த காணிகளை விடுவிப்பதற்காகத்தான் நாங்கள் முன் வந்திருக்கின்றோம். காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் விழா நிறைவு பெறும் வரை மாவட்ட செயலக பிரதான நுழைவாயில் அருகில் பதாதைகளை ஏற்றியவாறு காத்திருந்தனர். எவ்வாறாயினும் பிரதமர் மாவட்ட செயலகத்திற்குள் பிரவேசிக்கும் பிரதான வீதிக்கு பதிலாக பின்புறமாக உள்ள புனித செபஸ்தியார் பேராலய வீதியூடாக வெளியேறியதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். அதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு இங்க பிரதமரை சந்திப்போம் என்ற ஒரு சந்தோஷத்தோடு தான் நாங்கள் வந்த. நாங்கள் இருந்தும் அவர் எங்களை திரும்பியும் பார்க்காத வண்ணம் போயிட்டார். நாங்கள் வீதியில இருந்ததை கூட அங்க அவர் திரும்பி பார்க்கவில்லை. மற்றவளமாகவே அவர் வாகனத்தை எல்லாம் க்ளோஸ் பண்ணி நாங்கள் அவர் வந்த வாகனத்தையும் எங்களுக்கு தெரியாத அளவில் அந்த அளவுக்கு ஆக்கள் முன்னுக்கு நின்று நாங்கள் மறைமுகமாக நின்று நாங்கள் வெயிலில் காஞ்சி போட்டு நாங்கள் திரும்பி வந்திருக்கோம். ஜனாதிபதி விளையாட்டுத்துறை விருது விழாவில் வருடத்தின் சிறந்த விளையாட்டு ஊடகவியலாளருக்கான 2ஆம் இடத்தை ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டின் ராஜலிங்கம் த்ரிஷானோ பெற்றுக் கொண்டுள்ளார். ஜனாதிபதி விளையாட்டு விருது வழங்கல் விழா கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாடு மண்டபத்தில் தற்போது நடைபெற்று வருகின்றது. வருடத்தின் சிறந்த விளையாட்டு ஊடகவியலாளருக்கான விருதை ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் முகாமையாளர் மஞ்சித் தேனுவர சுவீகரித்துக் கொண்டுள்ளார். இதேவழி வருடத்தின் சிறந்த விளையாட்டுத்துறை இணையதளமாக ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இணையதளமும் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.